ஒரு அழகான கிராமத்தில் கார்த்திக் என்ற சிறுவன் தன் அப்பா மதன் மற்றும் அம்மா சுதாவுடன் வாழ்ந்து வந்தான். கார்த்திக் மிகவும் சுறுசுறுப்பானவனாக இருந்தாலும் இயற்கையை விரும்பி அதை பாதுகாக்கும் ஆர்வம் அவனுக்கு மிக குறைவாக இருந்தது. அவன் ஏரிகளிலும் மரங்களிலும் குப்பைகளை வீசும் பழக்கத்துடன் இருந்தான். ஒரு நாள் கார்த்திக் கிராமத்தின் பெரிய ஏரிக்கரையில் விளையாடி கொண்டிருந்தான். அப்போது ஒரு பெரிய மீன் ஏரியிலிருந்து மிதந்து வந்து அவனிடம் பேசியது. கார்த்திக், உனது செய்கைகள் எங்கள் வாழ்க்கையை பாதிக்கின்றன. நீ உன் தவறுகளை உணர்ந்து அதை சரி செய்யாவிட்டால் நீ எங்கள் அழகிய ஏரியையும் சுற்றுச்சூழலையும் இழக்க நேரிடும். உடனே கார்த்திக் அதிர்ச்சி அடைந்தான். நான் ஒரு சிறிய பையன், நான் எப்படி இதை பாதுகாப்பேன்? மீன் கார்த்திகிடம் சொன்னது. நீ தினமும் ஒரு வேலை செய்ய வேண்டும். ஏரியில் விழும் குப்பைகளை ஒழிக்கவும் மற்றவர்களுக்கு பேசி அதை விளக்கவும் வேண்டும். அப்படியானால் மட்டுமே ஏரியின் மீதான என் பாதுகாப்பு தன்னிலை மீண்டும் திரும்பும். அன்று முதல் கார்த்திக் ஏரிக்கரைக்கு சென்ற போதெல்லாம் குப்பைகளை களைய தொடங்கினான். மேலும் தனது நண்பர்களிடமும் கிராமத்தினரிடமும் நாம் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினான். கிராமத்தினர் நெகிழ்ந்து கார்த்திக்கின் செயல்களுக்கு ஆதரவளிக்க தொடங்கினர். அனைவரும் சேர்ந்து ஏரியை சுத்தமாக வைத்தனர். ஒரு வாரத்தில் மீண்டும் அந்த மீன் கார்த்திக்கை சந்தித்தது. கார்த்திக், உன் முயற்சியால் இப்போது ஏரி பாதுகாப்பாக உள்ளது. நீ ஒரு நம்பிக்கையான சுடர். இப்பொழுதும் இதை பாதுகாத்து வந்தால் இத்தகைய அழகிய ஏரிகள் நம் அனைவருக்கும் நல்லதை கொடுக்கும். அதற்கு பிறகு கார்த்திக் இயற்கையை நேசிக்கும் ஒரு சிறந்த முன்னோடியாக மாறினான். அவன் சுற்றுச்சூழல் ஆர்வலராக மாறி வளர்ந்து அனைவருக்கும் நல்ல முறைகளை கற்றுக் கொடுத்தான். கதையின் முக்கியத்துவம்: சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொறுப்பு அனைவருக்கும் உள்ளது. சின்ன சின்ன முயற்சிகளும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இயற்கையை நேசிப்பது நம் எதிர்காலம் பாதுகாக்கும் வழியாகும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.